கருத்தரங்கின் தலைவர், கழகத்தின் பொருளாளர், எங்களின் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த கருத்தரங்கை காண வந்திருக்கின்ற தோழர்களே, தோழியர்களே, நீங்களே உயரம், அது மேலே ஏன் நின்று பேசுறீங்க? அதான் கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஒட்டகத்தை ஏரியில் ஏற்றி விட்ட மாதிரி இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்ளுவது வரலாற்று தொடர்பு என்ற ஒரு அருமையான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பதற்கு ஒரு தொடக்கம் வேண்டும், அந்த தொடக்கத்திற்கு ஒரு தொடர்ச்சி வேண்டும், அந்த தொடர்ச்சிக்கு ஒரு தோற்றம் வேண்டும், அதுதான் வரலாறு. உதாரணத்திற்கு சொல்லுவதென்றால், 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் தொல்காப்பியத்தை எழுதினான். இது தொல்காப்பியம் வரலாற்றினுடைய தொடக்கம். அதனுடைய தொடர்ச்சி சங்கத்தமிழ், 20 நூற்றாண்டுகளில் வளர்ந்து வந்த தமிழின் வாழ்க்கை வரலாறு, இது தொடர்ச்சி. ஆனால் 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தொல்காப்பியனுடைய வரலாற்று தொடக்கத்திற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொல்காப்பிய பூங்காவை தந்தாரே, அதுதான் தோற்றம். அறுபடாத தறியைப் போலவும் அடைமலையைப் போலவும் அருந்துவிடாமல் இருக்கிற ஒரு வரலாற்று தொடர்பு தமிழ் இனத்திற்கு உண்டு. பொதுவாக வரலாறு என்று சொல்லுகிற பொழுது மொழிப்போர் வரலாறு இருக்கிறது, இலக்கிய வரலாறு இருக்கிறது, தமிழன் தொடுத்த போரின் வரலாறு இருக்கிறது, தமிழன் போராட்ட வரலாறு இருக்கிறது, வாழ்க்கையின் அம்சங்கள் நிரம்பிய பல வரலாறுகள் இருக்கின்றன. பொதுவாக மொழிப்போர் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் நந்தி கலம்பகம் உங்களுக்கு தெரியும். 3ஆம் நந்திவர்மன் தன் தம்பிகளை விரட்டிவிட்டு ஆட்சியை கைப்பிடித்து கொள்ளுகிறான். இது நந்தி கலம்பகம். விரட்டப்பட்ட தம்பிகளில் ஒருவன் புலவனாகி வருகிறான், அறம் வைத்து பாடுகிறான். அவன் இந்த இடம் தீப்பிடிக்க வேண்டும் என்று பாடினால் அந்த இடத்தில் தீ கொழுந்து விட்டு எரியும். அவன் பாட்டில் அந்த அறம் இருந்தது. ஒரு நாள் மன்னர்களுடைய சேவகர்கள் பவனி சென்ற பொழுது ஒரு கணிகையின் வீட்டில் அழகான பாடல் கேட்டது. வெந்தளலும் நீராகும் வெள்ளெலும்பும் பெண்ணாகும் வந்த மத வேளம் வணங்கிடுமே பாடுவார் சந்தமுருகி பாடும் பாடலுக்கு நீடுலகில் உண்டோ நிகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான பாடல். பாடல் இனிமையாக இருந்தது. பாடலின் பொருள் மன்னனுக்கு விரோதமாக இருந்தது. மன்னனிடம் சொல்லப்பட்டது, அழைத்து வரப்பட்டால் கணிகை, விசாரிக்கப்பட்டால் பாடியது யாரென்றான். பாடியது நான் தான், பாடப்பட்டது என்னால் அல்ல என்றான். பாடியவனை கொண்டு வா என்றான். ஒரு நாள் அவள் கொண்டு வந்தால் அரசன் முன் நின்றான். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த அருமையான தமிழ் பாடலை பாடியவன் தன் தம்பி என்று. ஆகா, இவ்வளவு பெரிய புலவனாகவா நீ வளர்ந்து விட்டாய் தம்பி, இந்த பாடல்களை கேட்பதற்கு என் சிந்தை துடிக்கிறது, செவிகள் தவம் இருக்கின்றன, பாடு தம்பி பாடு என்றான். பழைய பகையை நினைத்து கொண்ட தம்பி மறுத்தான், பாட முடியாது என்றான். இது அரச கட்டளை என்றான். துறவிக்கு அரசன் துரும்பு என்றான். அவன் மறுபடியும் அவனை கெஞ்சினான். அதற்கு அவன் சில நிபந்தனைகளை சொன்னான். நான் சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டால் நான் பாடுகிறேன் என்றான். என்ன நிபந்தனை சொல்லு, கட்டுப்படுகிறேன் என்றான். வரிசையாக 99 பந்தல்கள் அமைக்க வேண்டும், பச்சை கீற்றுகளால் வேயப்பட்டிருக்க வேண்டும், நீ சிம்மாசனம் அதிலே போட வேண்டும், அரச உடை தரித்து கிரீடம் சூட்டி செங்கோல் ஏந்தி நீ வந்து அமர வேண்டும். முதல் பாடலை நான் பாடுவேன், பச்சை கீத்துகளால் வேயப்பட்ட அந்த பந்தல் தீப்பிடித்து எரியும், நீ அடுத்த பந்தலுக்கு வர வேண்டும். அடுத்த பாடலை பாடுவேன், அந்த பந்தலும் தீப்பிடித்து எரியும். 99 பாடல்கள் பாடிய பொழுது 99 பந்தல்களும் எரிந்துவிடும். 100ஆவதாக சந்தனக்கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும். நீ அரச உடையை களைய வேண்டும், செங்கோலை கீழே போட வேண்டும், கிரீடத்தை கழற்றி வைக்க வேண்டும், பிணத்திற்கு போர்த்துகிற ஒரு வெள்ளாடையை மட்டுமே உடுத்தி கொள்ள வேண்டும், சந்தனக்கட்டையிலே ஏறி படுக்க வேண்டும். 100ஆவது பாடலை நான் பாடுவேன். அந்த பாடல் முடிந்தவுடன் அந்த சந்தனக்கட்டை தீப்பிடித்து எரியும். அந்த தீயில் நீ வெந்து சாம்பலாக வேண்டும். இதற்கு உனக்கு சம்மதம் என்றால் நான் பாடுகிறேன் என்று அவன் சொன்னான். தமிழுக்கு நெஞ்சையும் தேகத்தையும் தருவதற்கு தயாரான மன்னன் சம்மதித்தான். ஏற்பாடு செய்யப்பட்டது. 99 பந்தல்கள் தீயில் கருகி சாம்பலாயின.
100ஆவதாக அரசன் வெள்ளாடை உடுத்தி சந்தன மேடை கட்டையிலே படுத்தான். தானாடாவிட்டாலும் தசையாடும் அல்லவா? தம்பிக்கு தசையாட ஆரம்பித்து விட்டது. வானுரு மதியை அடைந்ததுன் வதனம், வையகம் அடைந்ததுன் கீர்த்தி, காணுரு புலியை அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்ததுன் கரங்கள், வெந்தீயினில் மூழ்கியதுன் மேனி, எந்தையே நம்பி நாயகனே எவ்விடம் போவோம் நாம் என்று அவன் பாடினான். வானுருமதியை அடைந்ததுன் வதனம், உன்னுடைய முகம் நிலாவிடம் போய் சேர்ந்து விட்டது. வையகம் அடைந்ததுன் கீர்த்தி, இந்த பூமியோடு உன்னுடைய புகழ் போய் சேர்ந்து விட்டது. உன்னுடைய வள்ளல் தன்மை கற்பக மரத்தோடு போய் சேர்ந்து விட்டது. இப்பொழுது உன் மேனியும் நீயும் இந்த தீயோடு சேர்ந்து விட்டாயே, இனி நாங்கள் யாரிடம் போவோம் என்றான். இது ஒரு வரலாற்றின் தொடக்கம். இந்த தொடக்கம் ஒளிப்போர் வரலாற்றில் தொடர்ந்து 1965 ஒளிப்போர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சின்னசாமியும் சிவலிங்கமும் தீக்குளித்து செத்தார்களே, அது வரலாற்றின் தோற்றம். உள்ளத்தில் நெருப்படுத்தான், உடலையே கருகவிட்டான், இந்தி கல்லிக்கு கொல்லி வைத்தான். அந்த செய்தியை டெல்லிக்கு சொல்ல சொன்னான். தமிழால் உயிர் வாழும், அவன் உயிரால் தமிழ் வாழும். அவன் வீட்டுக்கு மகன் இல்லை, நாட்டுக்கு மகனானான், ஏட்டுக்கு எழுத்தானான், புலவர் பாட்டுக்கு பொருளானான் என்று புலவர் செங்குட்டுவன் பாடினார் சின்னசாமியை, சிவலிங்கத்தை. இதுதான் வரலாற்று தொடர்ச்சி. அறுபடாத வரலாறு மொழி. கலித்தொகையில் 4வது பகுதியில் முல்லைக்கிளியில் ஜல்லிக்கட்டு சொல்லப்படுகிறது. 1978 மதுரையில் நடந்த ஒரு அரசு விழாவில், பொங்கல் விழாவில் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் பேசினார். அவர் ஜல்லிக்கட்டு எப்படி வந்ததற்கு என்பதற்கு ஒரு அற்புதமான காரணத்தை கற்பனையாக சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை, கற்பனையாக சொன்னார். அவர் சொன்னார், பொங்கல் நாளன்று ஒரு வீடு வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மனைவி பொங்கல் வைக்கிறாள். அந்த ஆண்டின் விளைச்சலான நெல் ஒரு பக்கம் குவிந்திருக்கிறது, மஞ்சள் ஒரு பக்கம் குவிந்திருக்கிறது, கரும்புக்கட்டு ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. திண்ணையிலே அமர்ந்து மீசையை முறுக்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவியை பார்க்கிறான். தன்னுடைய உழைப்பின் பயனாக வந்த நெல் குவியலையும் கரும்புக்கட்டையும் மஞ்சளையும் பார்க்கிறான். காளை மாட்டை பார்க்கிறான். அப்பொழுது மனைவியிடம் ஊடல் கொண்டு அவன் சொல்லுகிறான், கண்ணே, இந்த ஓராண்டு என்னுடைய உழைப்பின் பயனை பார்த்தாயா என்றான். ஓராண்டு என்னுடைய உழைப்பின் பயனை பார்த்தாயா என்றான். மாட்டினுடைய கழுத்தில் ஒரு உண்ணி கடித்து விட்டது. காதிலே உண்ணி கடித்தவுடன் மாடு தலையை ஆட்டியது, மணி ஓசை எழுப்பியது. மனைவி சொன்னால், என்ன அத்தான், உங்கள் உழைப்பால் தான் இவ்வளவும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நம்முடைய மாடு இல்லை இல்லை என்னால் உழைப்பதால் தான் என்று மாடு சொல்லுகிறதே என்று அவள் சொன்னாள். அப்பொழுது அவன் சொன்னான், அப்படியா நீ சொல்லுகிறாய்? என்னை விட இந்த மாடு வலிமையான மாடு என்றா சொல்லுகிறாய்? மாட்டை அவிழ்த்து விடு, நான் வலிமையானவனா இந்த மாடு வலிமையானதா என்பதை பார்த்து விடுவோம் என்று சொல்லி மனைவிக்கு சொன்னான். மனைவி மாட்டை அவிழ்த்து விட்டால் சில நேரங்களில் மாடு மனிதனை வெற்றி பெற்றது, சில நேரங்களில் மனிதன் மாட்டை வெற்றி பெற்றான். இதுதான் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு கலித்தொகை காலத்தில் இருந்தது, சென்னை மெரினா கடற்கரை வரை வந்தது. இதுதான் வரலாற்று தொடர்பு என்று சொல்லி அமர்கிறேன். வணக்கம்.